The action. The action. ஹலோ गाइस இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட போட்டோவோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை எடிட் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட Instagram பேஜ் அண்ட் Telegram குரூப்போட லிங்க் இருக்கு. அதுல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு நான் டவுட்ஸை கிளியர் பண்றேன். அதே மாதிரி நம்ம புது போட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்க. நிறைய போட்டோ எடிட்டிங் வீடியோஸ் போட்டுருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல பீட்மார்க் ப்ரீசெட் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டோட லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல how to import ஷேக் எஃபெக்ட் அண்ட் பீட்மார்க் அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட்மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படினா நீங்க இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். ஓகே, இப்போ எப்படி இந்த வீடியோ எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இங்க செகண்டா 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு கீழ கிரியேட் ப்ராஜெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல கீழ பிளஸ் ஐகான் இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு இங்க மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுல ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு இதுல எந்த ஃபோல்டர்ல உங்களோட போட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினா அடுத்து உங்களோட போட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமும் உங்களோட ஃபோட்டோவை இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ மேலே 2 விரல வச்சு நார்மலாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவை கரெக்டாக ஃப்ரேமுக்கு சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மேலே ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டுக்கு முன்னாடி கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு உங்களுக்கு சேவ்னு வரும். ஸோ சேவ்ன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட்மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்ஸிங் ஃபாண்ட்ஸ் வரும். அதுக்கு வந்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணும். அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபாண்ட்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த மாதிரி கூகுள் டிரைவுக்கு வந்துட்டு வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே பக்கம் இன்னொன்று இருக்கும். அதையும் 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அலைட் மோஷன் ஆப்குள்ளே வந்துட்டு இப்போ அந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 லேயர் கொடுத்துருப்பேன். இங்கே மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அதில் அந்த மைன்ற லேயரை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே இந்த டெக்ஸ்டோட நேம் போட்டு இங்கே ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே 3 லைன்ஸை கிளிக் பண்ணிட்டு ரீசெண்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ண அந்த 2 ஃபாண்ட்டும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபாண்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் ஆயிரும். அடுத்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே செலக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துக்கோங்க. பேக் வந்த உடனே அந்த ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நம்மளோட நேமை வந்துட்டு எடிட் பண்ணும். அதுக்கு இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அங்கே தளபதி விஜய்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு தளபதின்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லேயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு செலக்ட் ஆகும். கீழே எடிட் டெக்ஸ்ட் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த நேமை வந்துட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணுங்க. கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு கேப்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நான் வந்துட்டு இப்போ கிங் ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அதை வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கிங்னு இப்போ டெக்ஸ்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த விஜய்ன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேம் எடிட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த நேமை வந்துட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிவிட்டு இதில் நான் ராஜேஷ்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அதை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேமை வந்துட்டு எடிட் பண்ணியாச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங்கில் வர்ற மை நேம்ன்றதை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்
பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு இந்த மைன்றதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஆப்பின்னு சர்ச் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நேம்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பர்த்டேன்னு டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்துட்டு எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அங்கே 4.47 செகண்டில் கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இது முன்னே நம்ம சூஸ் பண்ண அந்த ஃபோல்டரில் இருக்கும். இதுக்கு மேலே அந்த ஃபோல்டர் நேம் போட்டு ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே முன்னே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஃபோட்டோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ சூஸ் பண்ண அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆட் ஆகிட்டு இருக்கும். இப்போ மேலே உள்ள ஏரோ மறுபடியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 8.58 செகண்டில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்கும், அங்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட் மார்க்கில் நம்மளோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கோ அந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் பண்ணணும் அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது மறுபடியும் அடுத்த பீட் மார்க்கிட்ட வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி முன்னே ஆட் பண்ண ஃபோட்டோஸ் மாதிரி லாஸ்ட் வரைக்கும் உங்களோட எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இதில் ஷேக் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் ஒரு ஃபோட்டோக்கு மட்டும் ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 8.58 செகண்ட் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கிட்ட வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த ஒரே எஃபெக்ட்டை தான் பேஸ்ட் பண்ணும். ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பீட் மார்க் கிட்ட வாங்க. ஃபஸ்ட்டு பீட் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8.58 செகண்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பீட் மார்க் கிட்ட வந்த உடனே இப்போ ஃபோட்டோ வந்துட்டு உங்களுக்கு ஜூம் ஆகிருக்கும். இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண உடனே அதை வந்துட்டு நார்மல் சைஸ்க்கு கொண்டு வர ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைட் கீழே தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு இந்த மாதிரி அலைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்துட்டு சின்னஸாகும். அதை வந்துட்டு கரெக்டாக உங்கள் ஃப்ரேம் சைஸ்க்கு வந்துட்டு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா ஃபோட்டோஸும் இந்த மாதிரி ஜூம் ஆகிருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவை இந்த மாதிரி நார்மல் சைஸ்க்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் வரைக்கும் நான் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் சைஸை வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிவிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சின்னஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண மேலே ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை பார்த்தீங்க அப்படின்னா 720 பிக்சலில் செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.